என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. அதிகாலை வேளையில் ஏன் தரப்படுகிறது என்பதை நான் பலமுறை விளக்கியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் செய்துவிட்டால் அன்றாட காரியங்கள் சுறுசுறுப்பாக முடியும். அதிகாலை வேளை நாம் எழுந்திருக்கக்கூடிய தன்மை தானாகவே வந்துவிடும். யாரும் குழந்தைகளை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த நேரத்தில் படுக்க வேண்டும், எந்த நேரத்தில் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்தாலே அதே வேளையில் யோகாசனம் செய்கிறவர்கள் எழுந்து விடுவார்கள். நன்றாக படிப்பார்கள், நல்ல மார்க் வாங்குவார்கள். யோகாசனத்துக்கு அதிதீவிரமான பல பவர் என்று தான் சொல்ல வேண்டும். மற்ற குழந்தைகளிடமிருந்து யோகாசனம் பழகுகிறவர்கள் தனியாக உள்ள சில அற்புதமான நல்ல குணங்கள், எண்ணங்கள் வந்துவிடும் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு தேவிஸ்ரீ 13, மகாதி 12, சீனிவாச கணபதி 12, தர்சனா 6, ஸ்ரீ யோகாலயா சென்டர் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். சங்கர் அவர்களை பழக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஏகபாத புஜங்காசனத்தையும் இந்த 2 குழந்தைகளிலே இந்த குழந்தை கிட்டத்தட்ட 5000 ஆசனங்களை செய்யும். 84 லட்சத்தில் இப்பொழுது சமீபத்தில் ஜனவரி மாதம் நம்ம பாண்டிச்சேரியில் நடைபெற்ற விழாவில் அந்த அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டி அங்கே பரிசு பெற்றவர்கள். உலக அளவிலே அங்கே போட்டி நடைபெற்றதில் வெற்றி பெற்ற பெண் இந்த பெண். தமிழ்நாட்டினுடைய உலக அளவிலே நடைபெற்ற வெற்றியில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி தந்த பெண். அவர்கள் எல்லோரும் இப்பொழுது பாருங்கள், அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஏகபாத புஜங்காசனத்தையும் கபில் யோகாவையும் நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். உடலில் எலும்பு இருக்கிறதா என்று தெரியாத அளவுக்கு வளைகிறார்கள். பாருங்கள் குழந்தைகள். கடுமையான பயிற்சி, அன்றாட பயிற்சி, விழா முயற்சியுடன் செய்யக்கூடிய பயிற்சி இருந்தால்தான் இது போன்றெல்லாம் செய்ய முடியும். பாருங்கள் குழந்தைகள் எப்படியெல்லாம் செய்கிறது என்பதை. ரிலாக்ஸ். அப்படியே இருக்கட்டும். இன்னொரு தடவை பண்ணணும். நீ அப்படியே ஏறி இன்னொரு தடவை அப்படியே ஏறி பண்ணு. ஏகபாத புஜங்காசனம். ரிலாக்ஸ். அங்கே தரும். அப்படி திரும்ப முடியுமா? இந்த பக்கம் காலை ஃப்ளாட்டாக விடு. முதுகெலும்பு முழுமையாக வளைக்கப்பட்டிருக்கின்றது. மார்பகம் விரியப்பட்டிருக்கின்றது. புஜங்கள் விரியப்பட்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் பார்க்க வேண்டும். இந்த குழந்தையை பாருங்கள். 5000 ஆசனங்களை செய்து காட்டி உலக அளவிலே வெற்றி பெற்ற பெண்.
ரிலாக்ஸ். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அப்படியே இன்னொரு தடவை பண்ணணும். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ரிலாக்ஸ். நேராக வந்து எல்லோரும் பத்மாசனத்தில் உட்காருங்கள். இவையெல்லாம் கடுமையான பயிற்சி, அனுதினமும் செய்யக்கூடிய பயிற்சி, விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய பயிற்சிகள், அற்புதமான ஆசனங்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்கள் இதை பார்த்த பின்பாவது தனியார் பள்ளிகள், அரசாங்க பள்ளிக்கூடங்களில் நீங்கள் தனியாக ஆசிரியர்களை போட்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு நோயின்றி வாழ்வதோடு அதிக மதிப்பெண் பெற்று வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான வழிமுறைகளெல்லாம் இந்த ஆசனங்கள் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த ஆசனங்களை கற்றுக் கொடுத்து மாணவர்களை ஒரு ஆரோக்கியமானவாகவும் எதிர்கால செல்வங்களை ஒரு நல்ல வழிகாட்டிகளாகவும் வாழக்கூடிய அளவுக்கு நீங்கள் இது போன்ற ஆசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.